காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தேசிகர் சாற்று முறையில் தங்களை தாக்கியதாக கூறி அறநிலையத்துறை உதவி ஆணையர் மீது வடகலை பிரிவினரும் அவர்கள் மீது உதவி ஆணையரும் பரஸ்பரம் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆதி அத்திவரதர் வீட்டிற்கும் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய தொப்புள் தேசிய திருக்கோவில் அமைந்திருக்கிறது. திருக்கோவிலிருந்து 10 நாள் உற்சவம் நடைபெறும். அந்த நினைவு நாளான அன்று கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகாரமாக சேர்ந்து அந்த பகுதியில் அந்த திவ்ய பிரபந்தம் அது இது போன்ற இதுகள் பாடுவார்கள். இந்த நிலையில் அவ்வப்போது வடகரை தென்கரை இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலில் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் அந்த நிகழ்வானது நடைபெற்றது. இதனை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் வடகரையை சேர்ந்தவர்கள் அந்த பிரபஞ்சத்தை பாட முற்பட்டார்கள். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தென்கரையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து இணை ஆணையர் அந்த பகுதிக்கு சென்று இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது என தெரிவித்திருந்தார். இதனை கண்டித்து இருவருக்குமே அந்த 3 குழுக்களாக பிரிந்து மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டனர். அதனை அடுத்து அந்த பெண் ஆணையர் மீது பட்டாச்சாரியை தாக்கியதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த பெண் அதிகாரி என் மீது என்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக சொல்லி வடகலை பிரிவினர் மீதும் புகார் கொடுத்திருக்கிறார். மாறி மாறி புகார் கொடுத்ததன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அந்த தேசியருடைய உள்பிரகாரத்தில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வந்த பக்தர்கள் முகம் சுளிக்கும் வகையில் ஏற்படுகிறது. ஆண்டுதோறும் இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாகவும் அதே போன்று வைகாசி உற்சவத்திலும் பல்வேறு உற்சவங்கள் வரதராஜ பெருமாள் கோயில் பொறுத்த வரைக்கும் 364 நாட்களில் 280 நாட்கள் திருவிழா பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். அந்த நிகழ்வுகள் அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக பக்தர்கள் குறை கூறியிருக்கிறார்கள். தற்போது ஆணையர் மீதும் அதே போன்று வடகலை சேர்ந்த மீதும் மாறி மாறி விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பதன் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.